விஜய் வந்து தங்க பக்கம் வராருன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஒரு மாதிரி எடப்பாடி பழனிசாமி பத்தி என்கிட்ட கேட்கலன்னா நீ மழையும் வராது எதுவுமே நடக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எது கொடி தெரியுங்களா? வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த அண்ணா கொடி அல்ல, அண்ணா உருவம் பொதித்த கொடி அல்ல, எங்கும் பறக்க வேண்டும் ஒரு சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடின்னு சொல்லி தலைவர் அந்த காலத்தில் விவசாய படத்தில் பாடுவார். பல கட்சிகளின் எண்ணப்படின்னு வரும், அதில் ஒரு வரி. அந்த மாதிரி பாடி வளர்த்து கொடியை கொடுத்து கொடியை பிடித்து கொடிக்காக உயிர் நீத்த ஒரு இயக்கம் இன்னைக்கு மேடையில் நின்றுட்டு பாருங்க அந்த கொடி பறகுது பாருங்க, அந்த கொடி பறகுது பாருங்கன்னு சொல்லி விஜய் கட்சியினுடைய தாவேகாவினுடைய கொடியை காண்பித்து நான் மாதிரி ஒரு கேடுகட்ட அரசியல் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அந்த கொடியை காட்டுறாரு. அப்போ உன் கொடி என்னாச்சு? உன் கூட பிஜேபி இருக்கு, அது ஒத்துக்குதா? பிஜேபி கூட்டணியில தானே இருக்கீங்க நீங்க. அப்ப தாவேகாவினுடைய தலைவர் விஜய் என்ன சொல்றாரு? பாரதிய ஜனதா கட்சி எனக்கு எதிரின்னு சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சிக்கு எனக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு. அந்த நிலைமை உருவாகி கொண்டிருந்த நேரத்தில் இந்த கரூர் இன்சிடென்ட் ஆயிட்டு. ஸோ நீ எந்த தைரியத்தில் பிஜேபியும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த கொடியை காமிச்சு அதுதான் வானோங்கி பறக்குதுன்னா அப்போ ஏடிஎம்கே கொடி படுத்துருச்சா? பழனிசாமி புத்தி இருக்கா? கடைசியில் இருந்தாலும் செக் பண்ணா அவன் ஏடிஎம்கே பனியன் போட்டுட்டு இருக்கான். தங்கமணி கொடுத்த பனியன் எல்லாருக்கும் திருச்செங்கோடில் அந்த பனியனை போட்டுட்டு ஏடிஎம்கே காரனை தாவேகா கொடியை பிடிக்க சொல்றது. அமித்ஷாஜி ஹோம் மினிஸ்டர் வந்தால் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே ஆயிரக்கணக்கில் சேர்த்து பிஜேபி கொடியை பிடிக்க சொல்றது. சொந்த கொடி போச்சே சார். ஊரில் இருக்க கட்சி கொடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எவ்வளவு கேவலம் பாருங்க. அது சொந்த கட்சிக்காரனை விட்டு அடுத்த கொடியை பிடிக்க சொல்ற அவமான நிலை இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கு. பேசாம பழனிசாமிக்கு ஒசூர்லேருந்து நான் என்ன சொல்றேன்னா, பழனிசாமி ஒரு பெட்டர் ஐடியா கொடுக்குறேன். உனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க, நான் கொடுக்குறேன். ஒரு சகாக்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த ஜால்ராக்கள் பக்கத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் ஊர்வலமாக போங்க. அது என்ன அந்த விஜய் இருக்கிற இடம் எனக்கு தெரியாது, அவரை சென்னையில் அது எந்த இடம்? அது பனையூர் சொல்கிறாங்கல்ல, அந்த பனையூருக்கு போய் ஊர்வலமாக போங்க. நாதஸ்வரம் மேளம் பிபிலாம் ஊதிட்டு போனீங்கன்னா அப்புறம் எதிரில் அந்த டோர்கிட்ட போனீங்கன்னா அவர் கிடைக்க மாட்டார். அவர் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை, கிடைக்கவும் மாட்டார். வர்றதெல்லாம் புரளி செய்திகள். ஆகவே நேராக போய் இந்த டோருக்கு முன்னாடி காலில் விழுந்துருங்க. வடிவேல் 2ஆம் புலிகேசியில் போருக்காக போகிறேன்னு சொல்லி அப்புறமா தியாகு வருவார் குதிரையில் வாடாவெளியில் அப்படின்னு. அவர் சரண்டரை வெள்ளக்குடியை காமிச்சிட்டு வந்து காலில் விழுந்துருவார். அப்புறம் காலிலே விழுந்துட்டான் வாடா போகலான்னு வாபஸ் போவார். அது மாதிரி அந்த டோரில் போய் காலில் விழுந்து எங்களுக்கு கூட்டணி வேணும்னு கேட்டால் பழனிசாமி அப்பயாவது மனம் இறங்கி வராரான்னு விஜய் தெரிஞ்சுக்கலாம். அப்பயாவது உனக்கு தென்படுறாரா விஜய்ன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி விஜய் ஒரு சமயம் கூட்டணி சேர்ந்து அவர் முதலமைச்சர் ஆனார்னா நீ விளையாட்டுத்துறை அமைச்சர் உனக்கு கிடைக்குமான்றது சந்தேகம். அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கோ. ஆகவே அதிமுகவை அழித்து கொண்டிருக்கின்ற ஒரு பிறவியாக இன்றைய தினம் நான் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆகவே கரூரை பொறுத்தவரை நேத்தி நடந்தது, நான் உண்மையை சொல்கிறேன், அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட் டீம் எஸ்ஐடி போடுறதுக்கு அரசு ஒப்புக்கொள்ளவில்லை. வடக்கு மன்றத்தில் நான் இருந்த அடுத்த கேஸ் என்னுடைய கேஸ் பெருமாநல்லூரில் ஒரு ஆக்சிடென்ட், பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் ஆக்சிடென்ட் பண்ணி பொண்ணுங்களோட வந்த கேஸு. இதை முதல்வரே பேசியிருக்கார் அன்றைய எதிர்கட்சி தலைவர். அந்த வழக்கு அடுத்து வந்தது, அதுக்கு முன்னாடி இந்த வழக்கு வந்துருச்சு, விஜய் வழக்கு. அப்போ எஸ்ஐடி போடுறதுக்கே கவர்மெண்ட் விடலை. ஏன்னா நீதிபதி அருணா ஜெகதீசனை போட்டிருக்குங்கிறதெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. நீதிபதி கேட்கவே இல்லை. டோன்ட் டிக்டேட் மீ, ஐ எம் டிக்டேட்டிங்னு ஆரம்பிச்சிட்டார் அவர். ஆகவே அப்படிப்பட்ட உத்தரவை நீதிபதியே பிறப்பிக்கிறார். இதையெல்லாம் மகேஸ்வரி நேற்றைய தினம் நீதியரசர் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க. ஆகவே அங்கே எப்படிங்க செப்பல் வருது? அது எப்படிங்க நியாயப்படுத்தி பேச முடியும்? இப்போ முதல்வர் வர்றாரு, செப்பல் எடுத்து ஒருத்த வீசிட்டு தப்பிச்சு போயிடுவானா? நான் கேட்குறேன். வேற கட்சிகள் இங்கேயே ஆகட்டும், ஒசூரில் ஒரு லீடர் வர்றாரு, அவர் முன்னாடி செருப்பை விட்டுறிஞ்சிட்டு அவங்கன்னு தப்பிச்சு போயிடுவானா? எப்படிங்க அதெல்லாம்? அங்கேருந்து திட்டம் போட்டு உள்ள செருப்பு ஒருத்தனை வீச சொல்லி அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துலாம் நடந்திருக்கு உள்ளார. ஆகவே என்னை பொறுத்தவரை நான் அன்போடு முதல்வரிடம் கேட்டுக்கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி நான் பிறந்த ஊர், அங்கே போய் சுட்டுத்தலை சொன்னேன் இந்த கள்ளசாராயத்தவன்லாம். நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிபிஐ கொடுத்தோம்ல, பொள்ளாச்சி விஷயத்தை சிபிஐ கொடுத்து உடனடியாக தீர்ப்பு வந்துச்சு இல்லை? ஆட்சி வந்த உடனே கள்ளக்குறிச்சி கேஸையும் கொடுத்தாச்சு இல்லை? அப்பம்புள்ள லாக்அப் டெத் கேஸ், இப்போ இருக்க லாக்அப் டெத்து கேஸ் எல்லாத்தையும் சிபிஐ கொடுத்துருக்கோம்ல, இதையும் கொடுத்துருங்க. ஏன் யோசனை பண்ணணும்? நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை. திரு செந்தில் பாலாஜி இதில் தலையிடவில்லை,
செருப்பை வீசியவர் வேறு யாரோ ஒரு எந்த கட்சியும் சாராதவர். அங்கே நெரிச்சல்ல தள்ளு முள்ளையே விஜய் வர்றதுக்கு முன்னாடியே செத்து போன கதையெல்லாம் இல்லை அப்படின்னு நமது கூற்றுப்படி நாம் சொல்லுகின்றபடி பார்த்தால் இப்படி ஹேண்டட் ஓவர் டு சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கொடுத்துருங்க. பிரச்சனையே சால்வ் ஆகிடும், ப்ராப்ளமே கிடையாது. எல்லா உண்மைகளும் வெளியில் வரட்டும். ஆகவே அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் வளர்ந்து வருகின்ற நேரம். இவ்வளவு அப்போ திரும்பி போயிருந்தா ஆஸ்பத்திரியில் ஒரு கூட்டம் ஏறி இருக்கும். அப்போ மறுபடியும் டாக்டர் செத்தாரு, நர்ஸு செத்தாரு, 10,000 பேர் உள்ளே போனாங்கன்னு இன்னொரு கதை வந்திருக்கும். இப்போ ஃப்ரீயாக இருக்குது. தயவு செஞ்சு போங்க. இந்த புசி ஆனந்த் இவங்கெல்லாம் ஆன்டிசிபேட்டர் பேர் போடாதீங்க சார். 41 பேர் செத்து போயிட்டாங்க. நம்ம சாகிறதுக்கு ரெடியாக இருக்கணுங்க. ஒரு கட்சிக்கு வந்துட்டோம், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். தமிழ் போராட்டத்துக்காக கர்நாடக மண்ணில் நான் இருந்துட்டு போட்டிருப்பான் வீட்டில் ரத்தம் சிந்தி இருக்கேன். நான் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம். நாம் சுதந்திர போராட்டம், மொழி போராட்டம்னு. என்னதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில்? போ, என்ன பண்ணுவோம் பார்த்துருவோம். 41 பேர் சாகும்போது நம்ம சாகக்கூடாதா? ஆகவே அங்கே நேரடியாக செல்ல வேண்டும் என்பது வேண்டுகோள். ஆகவே ஆன்டிசிபேட்டரி பெயிலை போட்டிங்கன்னா கோர்ட் வந்து என்ன பண்ணும், அப்புறம் டிஸ்மிஸ் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவான். தலையில் தானே மண்ணவாரி போட்டுவிட்ட கதை இது. திஸ் இஸ் நாட் இஷ்யூ. ஆகவே விஜய் அவர்கள் நேரடியாக சென்று அவர்களை சந்திக்க வேண்டும், உதவ வேண்டும். அதன் மூலம்தான் அவர் அரசியலில் மேலும் மேலும் வளர முடியும். ஒன்று. ரெண்டாவது, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு முதல்வர் பரிந்துரை செய்தால் நாடு போற்றும், பாராட்டும், உண்மைகள் வெளியிலே வரும். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.